right now. Oh my God, that be babe. Well, alright. Tryna. So, வணக்கம் ladies and gentlemen, welcome to another episode of upcoming anime series. இப்போ தான் என்னவோ ஸ்ப்ரிங் சீசனுக்கான வீடியோ போட்ட மாதிரி இருந்தது அண்ட் அதுக்குள்ளேயே சம்மர் சீசனுக்கான அனிமே லிஸ்ட்டோட வந்திருக்கேன். நம்ம இந்த எபிசோடில் வந்து ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ கண்டினியூவேஷன் சீரீஸை பற்றி நம்ம பேச மாட்டோம். எதனாலனா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ டானோட செகண்ட் சீசன் வருது, ஒருத்தனுக்கு பாலே காணும், அண்ட் கைஜி நம்பர் 8 வருது, அண்ட் சக்கமோட்டோ டேஸோட செகண்ட் பார்ட், டாக்டர் ஸ்டோனோட செகண்ட் பார்ட், அண்ட் மை ட்ரெஸ் டார்லிங்கோட செகண்ட் பார்ட். அப்படி சொல்கிறதுல வந்து பாயிண்டே இல்லைல்ல. யாரோ கண்டுக்காத அனிமே சீரீஸ் பற்றி தான் நம்ம இங்கே பேச வந்திருக்கோம். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஒரு சில சீரீஸை ஆட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது அப்கமிங் சம்மர் அனிமே யூ நாட் கோயிங் டு மிஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த சம்மர் இக்காரு டை. ஸோ நான் இந்த சீசனில் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு சீரீஸில் இதுவும் ஒன்று. ஃபஸ்ட்டு இதோட பிளாட் பார்த்தலாம். ஒரு 2 திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேர் வந்து யோஷிகி அண்ட் இன்னொரு பேர் இக்காரு. 2 பேரோட வாழ்க்கையுமே வந்து நல்லா தான் போயின்னு இருக்குது. பட் ஒரு நாள் இக்காரு வந்து கொஞ்சம் வியர்டாக பண்ணுறான். அப்புறமா தான் அவனுக்கு சந்தேகம் வருது, இது நம்மளோட ஃப்ரெண்டா இல்லை வேற யாரோவான்னு. ஸோ தன்னோட ஃப்ரெண்டு வந்து உயிரோட இருக்கானா இல்லை இதுக்கு பின்னாடிலாம் யார் காரணம்னு வந்து நீங்கள் அந்த சீரீஸை பார்த்து போய் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ட்ரெய்லர் பார்த்தேங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்டு நான் அது பார்த்ததுனால தான் நான் இதை ஃபஸ்ட்டே இந்த லிஸ்ட்டில் வந்து போட்டேன். இதை மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் இது ஒரு நல்ல அனிமேவாக இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக இருக்க போகுது. அது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒட்டாரி எக்ஸ்எக்ஸ். ஸோ அதில் பிளாட் பார்த்துடலாம். நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் அவனோட அப்பா அம்மா இழந்து அவனோட சிஸ்டரை பார்த்துக்கிறான். அண்ட் அப்போ தான் சாசுகி டாச்சிபானான்னு ஒருத்தவங்க வராங்க, நம்ம ப்ரோட்டாகனிஸ்டோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அண்ட் இப்போது நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு சுத்தமாக வந்து ஞாபகம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது தான் இதோட கதை. ஸோ மாங்கா பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்லிடுவாங்க. அண்ட் இது ஃபன்னாக கொண்டு போவாங்க. அண்ட் அதே நேரத்தில் எமோஷ்னலாக ரொம்ப கொண்டு போயிருந்தாங்களாம். அண்ட் உங்களுக்கு ஒரு ராம்காம் சீரீஸை ஃபன்னாகவும் பார்க்க பிடிக்கும், எமோஷ்னலாகவும் பார்க்க பிடிக்கும்னா கண்டிப்பாக வந்து இதை விட்டுறாதீங்க, ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ஆன்டிசிபேட் ராம்காம் அனிமேனா இதுதான் த ஃப்ளேக்ரண்ட் ஃப்ளவர். ஸோ நான் இதோட பிளாட்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஒரு டிப்பிக்கல் ஒரு ராம்காம் ஸ்டோரி தான் இது. பட் மற்ற ராம்காம் மாதிரி இது கிடையாதுங்க. ஸோ நான் வந்து இது மாங்கா ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன், ஓகேவா? ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ஹோல்சமாக இருந்தது. ஒரு ராம்காம் சீரீஸ் எப்படி போகும், ஸோ அப்படி தான் போச்சு. அண்ட் இது மற்ற ராம்காமை விட வித்தியாசமாக வரதுக்கான காரணம் வந்து நம்ம இந்த சீரீஸ் வந்துட்டு பிறகு பேசலாம். ஏன்னா இப்போது சொன்னால் நல்லா ஸ்பாய்லரு, ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆன்டிசிபேட் ராம்காம் சீரீஸை மிஸ் பண்ணுறாதீங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த சீசனில் இதை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பேட் கேர்ள். ஸோ இதோட பிளாட் பார்த்துட்டிங்கன்னா அப்போல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் பயோவில் போடுவாங்கள்ல மை லைஃப் மை ரோல்னு, அப்படி தான் வந்து இதோட பிளாட்டே. ஸோ நம்மளோட மெயின் கேரக்டர்ஸ் ஸோ தனக்கு தோன்றதை பண்ணுறாங்க. அண்டு அதுக்கு பின் விளைவுகள்லாம் என்ன வருது அதுதான் இதோட கதை. இது ஒரு ராம்காம் ப்ளஸ் ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஓகேவா? ஸோ ஃபன் கலந்த ஒரு ஸ்கூல் லைஃப்பில் நம்மளோட மெயின் கேரக்டர் என்னென்ன பண்ணுறாங்க அதில் காமிச்சிருப்பாங்க. ஒரு டிப்பிக்கல் சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி ப்ளஸ் ஒரு ஹியூமர் கலந்த ஒரு காமெடி வேணும்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு மற்றவங்களாம் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ட்ரை கொடுத்து பாருங்களேன் ஃபஸ்ட் எபிசோட். அண்ட் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது லார்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ். ஸோ இதோட பிளாட் பார்த்துலாம். நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் கிளைன் மராட்டி ஒரு சாதாரண மனுஷன். ஸோ சடனாக ஒரு நோட் புக்கை கிராஸ் பண்ணும்போது வேறு ஒரு உலகத்துக்கு போயிடலாம். ஸோ அந்த உலகத்தில் வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் இருக்குது அண்ட் எல்லாமே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு மிஸ்ட்ரி ஆரர் ஜான்ரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு சீரியஸ் உங்களுக்கு தான். ஸ்டோரி டெல்லிங் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக வந்து ரஷ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இது ஒரு சைனீஸ் வெப் நாவல்லேருந்து வந்திருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சைனீஸ் வெப் நாவல் கைஸ், ஸோ இதை விட்டுறாதீங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது டர்க்கி. ஸோ ஃபுட்பாலுக்கு ப்ளூ லாக் அண்ட் வாலிபாலுக்கு நம்மளோட ஐக்யூ. ஸோ அப்படி வர மாதிரி தான் டர்க்கிக்கு இந்த டர்க்கி. என்னடா டர்க்கினா அந்த பாலோட பேர் டர்க்கி. ஸோ அதோட பிளாட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளப்பில் 5 பேர் இருக்காங்க. நம்மளோட மெயின் கேரக்டருமே அந்த கிளப்பில் தான். நம்மளோட மெயின் கேரக்டர் ப்ராக்டிஸ் மேட்ச்லலாம் ஜெயிக்கிறாங்க அண்ட் மெயின் மேட்ச்சில் வந்தால் மட்டும் தோத்துடுறாங்க. அண்டு இந்த தப்பை கரெக்ட் பண்ணி மெயின் மேட்ச்சில் ஜெயிக்கிறாங்களா? ஸோ கிளப்பாக என்ன பண்ணாங்க எல்லோரும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட்
எல்லாத்தையும் காட்டுறது தான் இந்த டர்க்கி. முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ சில பேர் ஃபுட்பால் பார்க்க மாட்டாங்க, ஆனால் ப்ளூ லாக் பார்த்துருப்பாங்க. ப்ளூ லாக்கை பார்த்து ஃபுட்பாலை கற்றுருப்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் வாலிபாலுக்கு. அண்ட் இப்போது அந்த வரிசையில் நான் இந்த சீரீஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டர்க்கியை பார்த்து நிறைய பேர் டர்க்கியை கற்றுக்கிப்பாங்க. அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட்டும் நிறைய பேருக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றவங்களாம் எப்படின்னு தெரில கைஸ், ஆனால் நான் இது கண்டிப்பாக பார்க்க போகிறேன். ஸோ அந்த 5 பேரோட அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதெல்லாம் காட்டுறது நான் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டர்க்கி, ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் கைஸ். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது லிப்ஸ் ஆஃப் அ மேரிட் உமன் டேஸ்ட் லைக் அ ஆல்கஹால். போன சீசனில் ப்ளீஸ் போட்டியம் நான் டாக்கமினா சான் அந்த எச்சி ஜான்ரா மாதிரி இந்த சீசனில் இந்த எச்சி ஜான்ரா வந்திருக்கு. ஸோ இதோட பிளாட்லாம் நான் சொல்ல வேணாம். ஸோ நீங்கள் டைட்டிலை பார்த்தாலே புரிஞ்சிருப்பீங்க. அண்ட் இதில் எச்சி ஜான்ரா அந்த ரொம்ப கொண்டு போயிருக்க மாட்டாங்களாம். ஸோ நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் சர்க்காஸ்டிக்கலாக ஏதோ சொல்ல, காமெடி சீன்ஸ் இருக்கும் நிறைய. ஸோ இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்டட் இந்த மாதிரி ஜான்ரானா நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிடெக்டிவ் தீஸ் டேஸ் ஆர் கிரேசி. நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் பேர் நகமோ கேஷிரோ. நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து ஒரு பெரிய கை தான். ஏன்னா எல்லா கேஸையும் சால்வ் பண்ணியிருக்காரு. ஒரு ஜீனியஸ் டிடெக்டிவ்னு பேர் வாங்கியிருக்காரு. அண்ட் அது இப்போது நம்ம தலைவருக்கு 35 வயசு ஆகுது. பழைய அந்த க்ளோரி டேஸை மறுபடியும் இப்போவும் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணினே இருக்காரு. அப்போ தான் கோவுன்னு ஒருத்தவங்க வராங்க. அப்ளிகேஷன் வழியாக இந்த வேலைக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து என்னென்னலாம் பண்ணாங்க தான் இதோட பிளாட்டு. நான் ட்ரைலர் பார்க்கும் போதே இதை எப்படி கொண்டு போவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு ஹியூமர் கலந்த ஒரு காமெடி அப்படி தான் கொண்டு போகிறாங்க. போன சீசனில் ஒரு விச் வாட்ச்னா இந்த சீசனில் இந்த அனிமே கைஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கச்சுகுட்டாவ். இதோட பிளாட் அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்த சீசனோட ஒரு ஆன்டிசிபேட் சோனல் சீரீஸ்னால் இது தான். ஓகேவா? ஸோ நிறையா வருது. டான் கைஜு நம்பர் 8 சக்கமோட்டோ டேஸ். பட் எல்லாமே இதுக்கு மேலே பீட் பண்ணி போகணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா இதோட ஸ்டோரி அப்படி. இதுக்கு கிரன்ச்சி ரோலில் தமிழ் டப்பும் வரப்போது கன்ஃபார்ம்டு கை. ஃபியூச்சரோட ஒரு சோனன் சீரீஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேம் சென்டர் கேர்ள். அதோட பிளாட் பார்த்துட்டிங்கன்னா ரெஞ்சி குசுகாபேன்னு ஷிஃப்ட்டில் வந்து கேம் சென்டரில் வேலை பார்க்குறான். அப்போது அந்த ஷாப்குள்ளே நடந்து வராங்க. அவங்க பேர் லில்லி பேக்கோ, அமெரிக்காவிலேருந்து. நம்ம லில்லி பேக்கோக்கு இந்த கேம்லாம் எப்படி விளையாடுறதுன்னு தெரியாது. அண்ட் அப்போ தான் ரெஞ்சி வந்து சொல்லி தரான். அண்ட் இங்கே தான் ராம்காம் ஸ்டோரி ஸ்டார்டட் கைஸ். ஸோ இந்த சீசனோட ஒரு ஹோல்சம் பேக்கான ஒரு அனிமேவாக இது இருக்கும் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா கேமிங் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அந்த சைட் கேரக்டர்ஸும் பார்த்தேன். எல்லாம் நல்லா இருந்தது. அண்டு நான் அதை கண்டிப்பாக பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா வந்து நீங்களும் இதை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா ட்ரைலர் பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு சிலதெல்லாம் தெரியும் இப்படி தான் போகுது ஸ்டோரின்னு. அண்டு அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்டோரி தான். ஸோ ஏன்னா ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஸோ இதோடு முடிச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா செலக்டிவாக தான் நான் பார்த்து தான் எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த சம்மர் சீசன்லேருந்து. ஏன்னா கண்டினியூவேஷன் சீரீஸ் நிறைய வருது. அண்ட் அதையும் பார்க்கணும், நம்ம புது சீரீஸும் கொஞ்சம் கவர் பண்ணனால நான் கொஞ்சம் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த வாட்டி. அண்ட் கண்டினியூவேஷன் சீரீஸ் என்னென்னு நான் இப்போ சொல்லிடுறேன். டானோட செகண்ட் சீசன், கைஜு நம்பர் 8, சக்கமோட்டோ டேஸோட செகண்ட் பார்ட், அண்ட் டாக்டர் ஸ்டோன், மை ட்ரெஸ் அப் டார்லிங்கோட செகண்ட் சீசன், மை கப்புள் ஆஃப் மை கப்புள் ஆஃப் குக்கீஸோட செகண்ட் சீசன், அப்புறம் புல்ஷெட் மாங்காவோட 4th சீசன் வருது. ஸோ பழைய ராம்காம் சீரீஸோட செகண்ட் சீசன்லாம் இப்போ வருது. நான் அது ஃபஸ்ட் சீசன் பார்த்துட்டு தான் செகண்ட் சீசன் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்னென்ன அனிமை நான் சொன்னதில் வச்சு பார்க்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு நம்ம பயோவில் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. உங்களை நான் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். அன்டில் தென் பீஸ். புதுசாக இன்கிரெடிட் சீன் ஆரம்பிச்சிருக்கேங்க. ஸோ இன்னைக்கு விஜய் அண்ணாவோட பர்த்டேனால அவரோட அட்வைஸ்லேயே இந்த வீடியோவை முடிக்கலாம். வயிற்றுக்கு படுற போடா டே.